ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளாக ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான தட்டைப்பயிறு வச்சு ஒரு சூப்பரான கிரேவி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி, பூரி, அப்புறமா இட்லி, தோசை இதுக்கு எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இந்த குக்கரில் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் தட்டைப்பயிறு எடுத்திருக்கேன். இப்போ இந்த தட்டைப்பயிரை கழுவி கொஞ்சம் காய வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து குக்கரில் சேர்த்து கொஞ்சம் நல்லா வறுத்தெடுக்கணும். நம்மளுக்கு தட்டைப்பயிரை நல்லா ஊற வைக்கணும். நைட்டு மொத்தம் ஊற வச்சுட்டு தான் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுத்துட்டு கம்ப்ளீட்டாக நம்ம வேக வச்சுட்டோன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஓரளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரே ஒரு பெரிய பூண்டு, அதாவது ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு இருக்கும். இதை வந்து இதுக்குள்ளே போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா சூடான தண்ணி தான் இதில் சேர்க்கணும். கொதிக்க தண்ணியை சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்துட்டு இதை வேக வைக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சூடு தண்ணி சேர்த்து நம்ம வந்து வேக வைக்கும்போது இந்த பயிறு நல்லா வெந்து வரும். அந்த சூடு ஃபஸ்ட்டு நம்ம வறுத்தெடுத்துருப்போம், அதுக்கப்புறமா சூடு தண்ணி சேர்ப்போம். அந்த சூட்லேயே பார்த்திங்க அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா வேக ஆரம்பிக்கும். அப்புறமா விசில் போட்டோன்னா கம்ப்ளீட்டாக வெந்துடும். இப்போ இதில் 2 தக்காளி, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போட்டு நம்ம சேர்த்தே குக்கரில் விசில் போட வச்சிடலாம். நான் கிட்டத்தட்ட லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் போட விட்டுருக்கேன். இப்போ வந்து விசிலெல்லாம் அடித்ததுக்கப்புறமா நம்ம கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த தக்காளி, உருளைக்கிழங்கு, அப்புறமா இந்த தட்டைப்பயிறு கூட நல்லா கம்ப்ளீட்டாக சூப்பராக வெந்து வந்திருக்கும். இதில் உருளைக்கிழங்கை மட்டும் மாற்றி எடுத்துகிட்டு இந்த தக்காளி எல்லாத்தையுமே அப்படியே மேஷ் பண்ணிடுங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி நம்ம கடையிற மேஷர் இருந்துச்சு அப்படின்னா அதில் வச்சு கூட நல்லா நம்ம வந்து மசிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த கடலையும் நல்லா மசித்து நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுங்க. ஓரளவுக்கு நல்லா திக்காகணும். அது வரைக்கும் நல்லா வந்து நம்ம இந்த மாதிரி மேஷ் பண்ணணும். இப்போது இந்த கடலை எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு இதை மாற்றி வச்சுட்டு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு தேங்காய் எல்லாம் போடணும்னு அவசியமே இல்லை. இப்போ ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக தான் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் போல். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இது சின்னதாக கட் பண்ணி இதையும் நான் வந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் வந்து ஒரு கண்ணாடி பதம் வரட்டும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா இது வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு எடுத்தோம்ல, அதோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதை வந்து 1, 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு லேசாக வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டைமில் தேவைப்பட்டால் இஞ்சி பூண்டு விழுது கூட நீங்கள் வந்து போடலாம், ஆப்ஷனல் தான். நான் வந்து சேர்க்கலை. இப்போ வந்து இதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இனிமேல் பொடிகள் எல்லாம் போட போகிறோம். அதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, அப்புறமா கியூமின் பவுடர், சீரகப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இது இவ்வளோத்தையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஓரளவுக்கு இந்த ஸ்பைசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயில் அதோட பச்சை வாசனை எல்லாமே போய் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு பெருங்காயத்தூள் இது கண்டிப்பாக போடணும். நம்ம பயிர் குழம்பு வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால காயப்பொடி கண்டிப்பாக சேர்க்கணும். ஸோ கண்டிப்பாக காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு எல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம பயிர் ஆல்ரெடி கடைஞ்சி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை ஊற்றிடலாம். அது கூடவே ஒரு 1/4 கப்பு போல் தண்ணியும் சேர்த்து விட்டுருங்க. இப்போ இவ்வளோ சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது வந்து நல்லா கொதித்து வேகணும். அதாவது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி எல்லாமே குக் பண்ணி எடுத்துட்டோம். இனிமேல் இந்த ஸ்பைசஸ் அப்புறமா இந்த கடலை எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா வேகணும். அதுக்கான டைம் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். ஒரு 2 நிமிஷத்துலேயே கம்ப்ளீட்டாக வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வெந்துட்டுருக்க நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் தூவி நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக எவ்வளோ டேஸ்டியாக இருக்குன்னு. அதே மாதிரி கிரேவி நல்லா திக்காக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி திக்காக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இல்லை தேங்காய் பால் கூட சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமும் நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கூட நீங்கள் அப்படியே லேசாக லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா
ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சூப்பரான தட்டைப்பயிறு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மார்னிங் எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம டிஃபன் எல்லாம் போடுறோம் அப்படின்னா, அதுக்கு கூட நீங்கள் எடுத்தீங்கன்னா, அவ்வளோத்துக்கு உடம்புக்கு நல்லது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ் வேணும்னா, முனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.